நினைச்சா அதுக்கு நான் சாத்தியம் இல்லை. பட் நடிகர்கள் கட்சியில் வந்து சேர்ந்தா அது சாத்தியம். நடிகர்கள் வரலாம், நாட்டுக்கு நல்லது செய்யணும். நான் வந்தேன், பிறந்தேன், செத்துட்டேன்னு இல்லாமல் நான் வந்து இந்த உலகத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போனேன். ஆன்மீகத்தில் நான் சாதிச்சிருக்கிறேன். கடவுள் எனக்கு தெரியும், கடவுள் ஒன்று தான் புரிய வச்சுருக்கிறேன். அது மாதிரி அரசியல் சாதிக்கிறது என் கையில் இல்லை. கடவுளுக்கு நெருக்கமான ஒரு ஒப்பந்தத்தில் நான் அரசியலில் வந்திருக்கிறேன். பட் ஆன்மீகத்தில் நான் வெற்றி பெற்றேன்னே சொல்கிறேன். என்ன குருன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, என்ன குருன்னு ஒத்துக்கிறது. நான் அரசியல் தலைவர் அப்படின்னா கிடையாது, அரசியல் நிறுவனர். மக்கள் செல்வாக்கு பெற்ற நான் அரசியல்னா எனக்கு தெரியாது. எனக்கு மக்கள் செல்வாக்கு முக்கியம் இல்லை, மக்கள் நலன் முக்கியம். நான் அந்த மாதிரி ஆள் தான். என்னை பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இங்கே உங்களுக்கு சொல்லியே வைக்கிறேன், இந்த நாடு இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன். இந்த கட்சியை நீங்கள் ஆதரிச்சா இந்த நாட்டை நான் ஆதரித்து நல்லா இருக்கிறேன், உறுதிமொழி தரேன். என் மனம் எப்போதுமே நல்லா இருக்கணும்னே யோசிக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் வெளியே வந்துக்கிறேன். முதல்ல நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், ஆன்மீகவாதியாக மாறிட்டேன். நான் நல்லா இருக்கிறேன். நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக அரசியல்வாதியாக வெளியே வரேன்.